ஹாய், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி பாண்டிச்சேரி தான் கிளம்பிட்டோம். ஒரு வேளை என்னெல்லாம் பார்க்குறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம் தான். இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்திருக்கேன், ஆனால் மலை மேலே ஏறினதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலை மேலே ஏற போகிறேன். வெளியில் குரங்குலாம் இருந்தது, பழம் சாப்பிட்ருந்தது குரங்கு. சரி, அது வீடியோ எடுக்க நல்லா இருந்ததுன்னு அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே குரங்கு பார்த்துட்டு அத்திக்கு ரிட்டன் வந்து லட்சணா கூப்பிட்டுட்டு இருந்தான். உள்ளவும் குரங்கு இருந்தது. சைடில் அத்திக்கு ஓடியாடுறான் பாருங்கள். குரங்கு பார்த்துட்டேன்னு மேலெல்லாம் குரங்கு இருந்தது. சரி, ஓகேன்னு டிக்கெட் எடுக்க போயிட்டோம். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 2 ரூபா சொன்னாங்க. சரி, டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நாளை மலை மேலே ஏறி சாமியை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கடகடன்னு ஓடிட்டாங்க. எங்களுக்கு தான் கொஞ்சம் நடந்து வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. போக போக தான் படி ஏற முடியல. மேலே ஏறி போகிறப்ப இந்த சைடில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பசங்களாம் ஃபஸ்ட்டே போய் உட்காந்துட்டாங்க பாருங்கள். இந்த சைடில் வந்து மேலேருந்து பார்த்தா ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அழகாக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள் கோலம். கோயிலோட கோலம் தான் அது. நல்லாயிருக்கு பார்த்தீங்களா அழகாக. அப்படியே மேலே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ள சாமி பார்க்க கிளம்பிட்டோம். கோயில் உள்ளே போகவே நல்லா இருந்தது. பழைய காலத்து கோயில் எல்லாம் கல்லிலே கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே. திருக்கழிக்குன்றம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கோயில் உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் சாமிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அபிஷேகம் பண்ணிவிட்டு. அதனால் உள்ளே போயிட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான், அப்படியே வெளியே உட்காந்துட்டோம். மூலஸ்தானத்தை என்னால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எடுக்கலை. முடிச்சுட்டு அப்படியே வெளியே சாமி கும்பிட்டுட்டு இந்த சைட்டில் வந்து ரிட்டன் வரதுக்கு வேறு வழி இருந்தது. ஆனால் ரிட்டன் வர வழி கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. ஏறுறப்போ தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் பார்த்து இறங்கணும், பொறுமையாக இறங்கணும். ரொம்ப ஸ்பீடாக இறங்கினாலும் அப்படியே குழந்தைங்க கீழே விழுந்துருவாங்க ஸ்பீடாக இறங்கினா. அப்படியே சிவலிங்கம் சைடில் இருந்தது பார்த்துட்டு கீழே ஒரு சிவன் இருந்தது, அவரையும் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாய் பாய்.